வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். ஆண்டு கிரகமாகிய ராகு கேது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும், குரு 6ஆம் இடத்திலும், சனி 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். மாத கிரகங்களாகிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் வாரத்தில், அதாவது ஜனவரி 7ஆம் தேதி அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற 8ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விஷயத்துக்கு மாறுறது, தனுசுக்கு மாறுறது, 2வது ராசிக்கு மாறுறது சிறப்பு. எப்படி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் என்று சொல்கிற மிதுனத்துக்கு கனெக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இது சடனாக ஒரு ட்ரிப் வந்தது, சடனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஜனவரி 17ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் ராசியிலேருந்து 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துக்கு போய் ராசி அதிபதியாகிய செவ்வாயோடே சேர்றாரு. ஸோ 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனையாக இருக்கார் விருச்சிக ராசிக்கு. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஜாதகர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சில வெளிநாடு வெளிமாநிலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்தினால சில பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்தில் 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆனதுனால லோன் சிலது வாங்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. லோன் மூலமாக பிஸ்னஸை அபிவிருத்தி பண்ணுறது, எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேலையில் போகிறவங்க ஒரு பர்சனல் லோன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறது, ஒரு சுப செலவுகள் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியே 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லா ஜாதகர் ஹோப்ஃபுல்லாகவும் புத்துணர்ச்சியோடும் நல்ல ஒரு பேஷனேட்டாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கடன், அதர் பீப்புள்ஸ் மணி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாகவே தொழிலதிபர்களுக்கு போகக்கூடிய ஒரு ஆண்டாக ஒரு மாதமாக 2024 ஜனவரி இருக்கிறது. நீங்கள் 2024 அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு செய்யக்கூடிய தொழிலுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அபிவிருத்தி, லோன் ப்ராசஸிங் அது மாதிரி விஷயங்களாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு உண்டு. கொடுத்த கடன் திரும்பி வர்றது, நாம் ஒரு கடன் வாங்குறது, அது மாதிரி கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதர் பீப்புள்ஸ் மணி ஃப்ளோ நல்லா இருக்கக்கூடியது தான் தொழிலதிபர்களுக்கு உண்டு. வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறோம், ஒரு வேறு மாவட்டத்துக்கு ஒரு வேலை கிடச்சி மாறுறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜனவரி மாதம் குறிப்பாக தை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா குரு ராசியை பார்க்குறதுனால ஏப்ரல் மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா சில விரயங்கள், சுப விரயங்கள், கடன் பெறுதல், அது மாதிரி கேஷ் ஃப்ளோ விஷயங்களாக கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஒன்றா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்போம், ஒரு ஆல்ரெடி ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்போம், அல்லது லோன் வாங்கிட்டுருப்போம், அபிவிருத்தி பண்ணிகிட்ருப்போம். வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் போகிறது அது மாதிரி பண்ணுறதுன்னு இருப்போம். இதே மாணவர்கள் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய விஷயமும், நல்லா ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கக்கூடிய விஷயமும், இன்னுமே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு
இப்போ நல்லாவே ஓரளவுக்கு என்ன படிக்கணுமோ அது விஷயத்தில் நம்ம சிரத்தையாகவும் கவனமாகவும் படிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. செவ்வாயின் தாக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் டென்ஷனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய, கைமீறி போகாமல் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, செலவுகள், கடன் அப்படிங்கிற விஷயங்கள் போகும். ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற வேலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், ஒரு அப்கிரடேஷனாக இருக்கலாம், ஒரு சொகுசுப்படுத்துறதா இருக்கலாம், அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம், அது படிப்பு உயர் படிப்பு விஷயத்துக்காக சில பண விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோனு அது மாதிரி விஷயங்கள் நல்லாவே தென்படுதுங்க. இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் சுக்கிரனுங்கிற கிரகம் 2ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அவங்களுடைய ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியும், ஒரு சின்ன ஒரு ட்ராவல் போய் ஒரு டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தைக்குள்ள ஒரு மாதமாக எல்லா நபர்களுக்கும் வயசுக்கு ஏற்ற தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. குறிப்பாக சந்திராஷ்டம் பார்க்கும் பொழுது ஜனவரி 24, 25, 26 பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட நாட்களாக வருகிறது. ஸோ அந்த நாட்களிலிருந்து புதிய முயற்சிகள் எடுக்காமல், புதிய தொடக்கங்கள் பண்ணாமல், புதிய நபரை மீட் பண்ணாமல், ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஒரு கஷ்டமான ட்ராவல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.